ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மூன்றாவது ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மூன்றாவது ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, உம்முடைய கிருபை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க. பாடல் ஆராதனை துதி வேலை ஆசீர்வதிப்பீராக. செய்தி நேரத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற ஊழியரை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடந்து வந்த ஜனங்கள் மேல் உம்முடைய பிரச்சனை ஒரு மனம் உண்டாகட்டும். நல்ல மனதில் ஒரு மனதை கட்டிடுங்க. மனதை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். கிருபையினால் எல்லாரையும் நிரப்புங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இது மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேல் இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கடந்த நாட்களெல்லாம், கடந்த வாரங்களெல்லாம் ஆண்டவர் நம்மை அற்புதமாக கண்ணின் மணியை போல காத்து நமக்கு எபினேசரை நம்மை நடத்தி வந்தார். இந்த பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் காக்கும் யெகோவா. இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நான் சுடராய் பிரகாசிக்க
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நம்முடைய தியானத்திற்காக நமக்கு அறிமுகமான வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். சீஷராக்குங்கள், மேக் டிசைபிள்ஷிப் தான். சீஷத்துவத்தை ஆண்டவர் வற்புறுத்தினார். இயேசுவை பின்பற்றுகிற கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்க சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் ஒரு மத அமைப்பை உருவாக்க வரவில்லை, ஒரு மத ஒழுங்குகளை உருவாக்க வரவில்லை, ஒரு ஆராதனை வழிபாட்டு முறைகளை ஒரு புதிய முறையை உருவாக்க வரவில்லை. ஏற்கனவே இருந்த ஆராதனை பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் இருக்கிற இடத்தில் தொழுது கொள்ளலாம் என்றுதான் இயேசு குறிப்பிட்டாரே தவிர ஒரு புதிய ஆராதனை வழிமுறைகளையோ ஒரு புதிய கொள்கைகளையோ ஒரு புதிய அமைப்பையோ இயேசு உருவாக்க வரவில்லை. இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை பின்தொடருங்கள், என்னுடைய வழிகளில் நடங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு தம்மை பின்பற்றும்படியாகத்தான் நம்மை அழைக்கிறார். உலகத்தில் இன்றைக்கு 105% கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை பின்பற்றுகிறார்களா என்பது சந்தேகம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர் என்று சொல்கிறோம். இயேசுவை நம்ம பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒரு மனித சரீரத்தில் வாழ்ந்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சில வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது அநேகர் இயேசுவை பின்பற்றின விதங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இயேசுவை பின்பற்றின நோக்கம் என்ன? மத்தேயு 4:25 வாசிக்கிறோம். பல திசைகளில் இருந்த ஜனங்கள், கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தான் அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு என்ன செய்தார்களாம்? பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், 5000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றின ஜனங்கள் இறுதி வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உறுதியாக பின்பற்றினார்களா? கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது 60வது வசனத்தில் அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். இந்த ஒழுங்கு, இந்த வழியை யார் கேட்க முடியும்? நாங்கள் இதை பின்பற்ற முடியாது, இதை கை கொள்ள முடியாது என்று அநேகர் சொன்னார்கள். இது கடினம் என்று சொன்னார்கள். சீஷர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள் அறிந்து முறுமுறுத்தார்கள். அந்த வழியை குறித்து முறுமுறுத்தார்கள், அந்த உபதேசத்தை முறுமுறுத்தார்கள், அந்த பாதை குறித்து முறுமுறுத்தார்கள். இந்த பாதையில் நடக்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். 6:66 வாசிக்கிறோம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்ன செஞ்சாங்களா? அவங்க பேக் ஸ்லைடு, பின்மாற்றம் அடைந்தார்கள். இயேசுவை பின்பற்றாமல். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு எல்லாரையும் பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிற ஒரே நோக்கம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. 6:68 வாசிக்கிறோம். யோவான் 6:68, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். ஆனால் இந்த 70வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அங்கே குறிப்பிடுவது 12 1 அன்றைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டு பேக் ஸ்லைட் ஆயிட்டு
பின்வாங்கி போயிட்டு. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் 10ல் 1 பின்வாங்கி போகிறது, 10ல் 9 தேருமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இயேசு அவரை பின்பற்றினவர்கள் 12ல் 11 பேர் தேறினார்கள். ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு 12ல் 1 தேருமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேரடியாக செய்திக்கு நான் செல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு 3 வித கூட்டத்தாரை குறித்து குறிப்பிட்டார். இயேசுவை பின்பற்ற 3 வித கூட்டத்தை குறித்து அவர் குறிப்பிடும்போது 57வது வசனத்திலிருந்து, அவர் வழியிலே போக ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றியவர் என்று சொல்கிறான். ஆர்வம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் நல்லதுதான். எங்க போனாலும் நாம நினைச்சுவேன், நாம பின்பற்றுவேன். நல்ல தீர்மானம் எடுத்தது உண்மை. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்களும் தீர்மானம் எடுக்கலாம், இயேசு நான் கடைசி வரை பின்பற்றுவேன். இயேசு எங்க போனாலும் உண்மை என்ன நினைச்சுவேன், பின்பற்றுவேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில ஊழியர்கள் எல்லாம் நாங்க இந்த ஊழியம் செய்வர்களுடைய கூடுகையில நிறைய பேர் பாட்டெல்லாம் படிப்பாங்க. ஸ்தோத்திரம். அங்க ஒரு கேம்ப் நடக்கும், ஒரு பெரிய கேம்ப் நடக்கும், ஒரு செமினார் நடக்கும், வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். இரவு மதுரையில் பகல் அங்க பாட்டுலாம் என்ன பாட்டுன்னா, காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேனே ஆண்டவர்க்கு, மழையானாலும் வெயிலானாலும், அவங்கெல்லாம் பாட்டு படிச்சு நைட்டு படுக்கும்போது ஒரே கொசுக்கடியா இருக்கும். அந்த கொசுக்கடியில் சொல்லிடுவாங்க, அடுத்த வருஷம் வரவே கூடாது, அடுத்த வருஷம் இந்த திசை பக்கம் படுக்கவே கூடாது. ஒரு கொசுக்கடிக்கு தாங்க முடியல. எங்க இயேசுவை பின்பற்ற காடு மேடல ஒரு கொசுக்கடி தான். அடுத்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருத்தர் சொல்லுகிறான், நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றுவேன். சும்மா வார்த்தையில சொல்லிடலாம், முடிகிற காரியமா? இயேசுவை பின்பற்ற நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் இயேசுவை பின்பற்ற முடிபறிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சபை, ஒரு கூடுகை, ஒரு திருமணம், ஒரு அடக்கம், இதற்காக ஒரு கிறிஸ்தவம் என்பது அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களா இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும், பிள்ளைகள் பெறுவீர்கள், வீடு கட்டுவீங்க, எல்லாம் வரும், எல்லாம் நடக்கும். இயேசு இல்லாமல் எல்லாம் நடக்கும். ஆனால் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். இவன் சொன்னா, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை நான் நினைச்சுவேன், பின்பற்றுவேன். இயேசு சொல்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இவன் இயேசுவை பின்பற்ற நோக்கம் தனக்கு ஒரு ஸ்தானம், ஒரு இடத்திற்காக. ஒரு நாள் இயேசுவின் இடத்துல ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. யாக்கோபு யோவானுடைய தாயார். இயேசுவே, ஒரு விண்ணப்பம், என்னம்மா கேளு, நீ விரும்புகிறது என்ன? ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேண்டும்? அந்த அம்மா பார்த்து எத்தனையோ பேர் பல ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அம்மாக்கு என்ன வேணும்? இந்த அம்மா கேட்டது, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்காரணும். இந்த அம்மா கேட்ட விண்ணப்பம் பதவி. இயேசு பக்கத்தில் 2 பேர் பதவி, வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன், வலது கை ஒருத்தன் இடது கை. ஸ்தோத்திரம். இயேசு அந்த அம்மாட்ட பல காரியங்களை பேசினார். நல்ல கவனிங்க. இந்த அம்மா அவருடைய விண்ணப்பம், இயேசு இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை எப்பொழுதும் தம்மோடு வைத்துக் கொண்டார், தம்மோடு அழைத்து கொண்டு போனார். அதனால ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இயேசு ஏன் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் கூட்டிட்டு போறார்? இயேசுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அதன் முன்பு 70 சீசர்கள் இருந்தார்கள், அதன் முன்பு ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள், ஆண்கள் பெண்கள் இருந்தார்கள், வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் எப்போதும் கூட்டிட்டு போவார், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவார். எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அனைவர்களை கேள்வி, ஏன் தெரியுமா? இந்த பேதுரு, ஏன் இயேசு பேதுரு எப்பொழுதும் தன்னோட கூட்டிட்டு போனா தெரியுமா? இந்த பேதுரு எப்பொழுதும் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தவன். இந்த பேதுருக்கு பேரை முந்தினவன், ஒரு பட்ட பேர் முந்தினவன். பேதுருன்னு ஒரு பேர் உண்டு அவனுக்கு. சீமோன், சீமோன் பேதுரு, சைமன் பீட்டர், அவனுடைய பேர் சைமன் பீட்டர்.
சைமன் தான் பேர், சீமோன் தான் பேர். இயேசு தான் பேதுரு என்கிற பெயர் கொடுத்தார், பீட்டர் என்கிற பெயரை கொடுத்தார். ஆனாலும் அவனுக்கு இன்னொரு பெயர் வைக்க வேண்டுமானால் அவன் முந்தினவன். பேதுரு யாரு? முந்தினவன். எப்பொழுதும் அவன் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் முதலாவது ஓடி வந்துடுவான். கூப்பிட்டு என்ன செஞ்சிருவான்? முதலால ஓடி வந்துடுவான். ஸ்தோத்திரம். கடைசியில் வரமாட்டான். சிலர் ஆலயத்துக்கு வரும்பொழுது, நீங்க ஆலயத்துக்கு வரும்போது உங்க நடக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்கீங்க, எப்படி வாரீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஸ்தோத்திரம். முதலிடம் கொடுப்பது, முதலாவது ஓடி வந்துடுவான். எதுக்குனாலும் முதலாவது. பின்மாற்றத்தில் போனதும் முதலாவது தான் போனான். ஆனா திரும்ப மனம் திரும்பினதிலும் அவன் முதலாவது தான். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பின்மாற்றத்தில் அழைச்சிட்டு போயிட்டான், எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டான், உலகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டான். இயேசுவை விட்டுட்டு உலகத்துக்கு இழுத்துட்டு போனான் பேதுரு. ஆனா அந்த படகுல மீன் பிடிக்கும் பொழுது அவர் இயேசுன்னு சொன்ன உடனே படகுல இருந்து முதலால குதிச்சு ஓடி தண்ணியில நீந்தி இயேசு கிட்ட வந்தான். பிரைஸ் தி லார்ட். பேதுரு அப்படி முந்தினவன். எதற்கு எடுத்தாலும் நம்ம உலகத்துல சொல்லுமா ஒரு வார்த்தை, முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் முந்தினவன். இயேசுவை பின்பற்றுகிறதுல அவன் முந்தினவனா இருந்தான். அதனாலதான் இயேசு தம்மோடு வைத்துக் கொண்டார். இரண்டாவது யோவான், அன்பின் சீசன். இயேசு மேல் அன்பு வைக்கிறதுல முந்தினவன், இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்தவன், அன்பின் சீசன். இயேசுவோடு ஐக்கியமா இருக்க விரும்பினவன். அதனாலதான் இயேசு அவனை தம்மோடு வைத்துக் கொண்டார். எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு போனார், இயேசுவோடு உள்ள ஐக்கியம். மூன்றாவது யாக்கோபு. இவன் யாரு? அப்போஸ்தலர்களில் முதல் முறையாக இரத்த சாட்சியாக மரித்தவன் இந்த யாக்கோபு. இயேசுக்காக, இயேசு நாமத்திற்காக கொலை செய்யப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேர்கள்ல முதலாவது கொலை செய்யப்பட்டவன் யாரு? இந்த யாக்கோபு. இவன் தான் ஃபர்ஸ்ட் கொன்றார்கள். யாக்கோபு நிருபம் எழுதினது இயேசுவின் சகோதரன். ஆனால் இந்த யோவானுடைய சகோதரன் யாக்கோபு தான், இந்த செபதேயின் குமாரன் தான் முதலாவதாக இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக ஜீவனை கொடுத்தவன் இந்த யாக்கோபு. அதனால இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க முன்வந்ததுனால தான் அவனை இயேசு தம்மோடு வச்சுக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இந்த மூன்றையும் வைத்து நீங்கள் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறீங்க? இயேசுவை எதற்காக பின்பற்றுகிறீர்கள்? இயேசு சொன்னாரு, இடம் இல்லை. இடம் என்னது கேட்கிற? நீ ஒரு இடம் கேட்கிற. ஆனால் இயேசு பின்பற்ற வந்தவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை, தங்களுடைய இடத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியும்படியா சொல்லுகிறேன். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 நபரை சொல்லுகிறேன். முதலாவது நபர் ஒரு குஷ்டரோகி. 2வது வசனம். குஷ்டரோகிகள் அந்த நாட்களிலே ஊருக்கு வெளியே ஒரு குகைப்பகுதியில, மலையில இருக்கிற ஒரு குகையில வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். குஷ்டரோகிகள் ஊருக்குள் வாழ முடியாது, வீடுல இருக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம அந்த கொரோனா நோயாளிகள் பெற்றோர் கூட பார்க்க முடியாது, கூட பிறந்தவர்கள் பார்க்க முடியாது, யாரும் கூட இருக்க முடியாது. குழந்தை கூட என்ன செய்றாங்க? பிறந்த குழந்தை கூட என்ன செய்றாங்க? ஒரு குழந்தை கூட கொரோனா என்ன செய்றாங்க? தனியா பிரிச்சுட்டு போயிடுறாங்க, தனியா கொண்டு போயிடுறாங்க, தனியா வைக்கணும். இதே மாதிரி அன்றைக்கு குஷ்டரோகிகள் சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியில் வாழக்கூடாது. ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டால் அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சிருவாங்க. குஷ்டரோகிகள் தனியா, அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. ஆனா அது இங்க மருத்துவர் கிடையாது, அங்க டாக்டர் கிடையாது, அங்க நர்ஸ் கிடையாது, யாரும் அவங்கள பார்க்க போக மாட்டாங்க. ஒரு மலையில கீழ ஒரு பகுதியில ஒரு அடிவாரத்துல ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கிற பகுதியில் இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு மட்டும் கொண்டு வந்து மலையில மேல இருந்து ஒரு கூடையில கயிறு கட்டி இறக்குவாங்க. அவங்க பக்கத்துல போக ஏன்னா அது ஒரு தொற்று நோய். இப்பொழுது குஷ்டரோகம் குறைந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு குஷ்டரோகிகள் இருந்தார்கள், அது ஒரு தொற்று நோய். அந்த தொற்று நோய் யாரோடும் சேர்ந்து இருந்து அவங்க வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த குஷ்டரோகி ஒருவன் இருந்தான். ஆயிரக்கணக்கான குஷ்டரோகிகள் இருந்த இடத்துல ஒரு குஷ்டரோகி இருந்தான். ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு அவன் இயேசுவின் இடத்தில் வந்தான். குஷ்டரோகத்தை நான் எதற்கு ஒப்பிடுகிறேன்? இந்த உலகம் பாவத்திற்கு சொல்கிறேன், உலக அசுத்த வாழ்க்கைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு உலகத்துல, சமுதாயத்துல பாவமான வாழ்க்கையான இடங்கள்ல, அப்படி ஒரு அமைப்புல அந்த இடத்தை விடுவதற்கு அநேகர் தயங்குகிறார்கள், அதை விட்டுவிட தயங்குகிறார்கள். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ அதை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு குடிகாரன் நண்பனை விட மனசு மறுக்கிறது, ஒரு குடிகார அமைப்பை விட மனசு மறுக்கிறது. ஒரு சமுதாயத்தில் அவங்க அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள். இன்றைக்கு சபைக்கு வருகிறவர்களும் அவர்களை விட்டு விலகி வந்து இயேசுவோடு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு யோசிக்கிறார்கள். அதான் சொன்ன முதலாவதாக
இயேசு உங்களையும் என்னையும் அவரை பின்பற்றும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் சொன்னா, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். இயேசு சொன்னார், என்கிட்ட உனக்கு ஒரு இடம் இல்லை என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உன் இடத்தை விடு. நீ ஒரு ஸ்தானத்துக்கு வர்ற, ஒரு இடத்துக்காக கேட்டு வர்ற, நீ முதலாவது உன் இடத்தை விடு. நீ எங்க ஒரு இடம், அதை விட இது ஒரு பெரிய இடம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ அந்த இடத்தை விடு. அதான் அதனுடைய அர்த்தம். இந்த குஷ்டரோகி தன்னுடைய குஷ்டரோக கூட்டம் அந்த இடத்தை விட்டு விட்டு அவன் இயேசுவினிடத்தில் வந்தான். பாவ இடத்தை விடணும், அசுத்த இடத்தை விடணும், தேவனுக்கு விரோதமான வசனத்துக்கு விரோதமான செயல்கள் உள்ள இடத்தை நம்ம விட்டு விட்டாதான் இயேசுவை பின்பற்ற முடியும். Praise the Lord. நீங்க நிறைய பேர் நீங்க இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கல. சபைக்கு வரலாம், நீங்க சபையில இருக்கலாம், ஆனா இயேசுவை பின்பற்றுகிறீங்களா? நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் ஏற்கனவே ஒரு இடத்தை நீங்க விடாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஒரு நாள் ஒரு மீனவன் மீன் பிடிக்க அவன் என்ன செஞ்சானா, அதிகாலையில் ஒரு நல்ல இருட்டோடு அவன் எழும்பி ஒரு 4 மணிக்கு எழும்பி அவன் பிடிக்க வரான். ஆனால் அவன் 4 மணிக்கு எழும்பினால் நைட்டு நல்ல மதுபானம் போதை நல்லா குடிச்சுட்டான். 12 மணி தூங்குறான். போதை இன்னும் அவனுக்கு தீரலை. அப்படியே எழும்பி தள்ளாடி தான் வாரான். அரைகுறை போதையோடு வாரான். போதையோடு வந்து இவன் என்ன செய்கிறான், படகுல ஏறி அவன் துடுப்பை போடுறான். தண்டு வலிக்கான். உள்ள போய் மீன் பிடிக்கிறான்னு சொல்லி அவன் படகுல ஏறி துடுப்பை போட்டுட்டே இருக்கான். காலை பொழுது விடிஞ்சிட்டு கொஞ்சம் போதையும் தெளிஞ்சிட்டு கண்ணை கசக்கி பார்த்தா படகு கரையோரத்திலே நிக்கி. இவனுக்கு ஷாக் ஆயிட்டான். ஏன்னா நம்ம தூக்கத்தில் தண்டு வலிச்சோமா என்று சொல்லி. ஆனா உற்று பார்த்தா படகுடைய கயிறு கரையில கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்க்க மறந்து போய் இவன் தண்டு வலிக்கான். அதை அவிழ்க்க மறந்து போய் என்ன செய்யறான், தண்டு வலிக்கான். இதே மாதிரிதான் உலகத்தோடு நீ கட்டப்பட்டிருக்கிற கயிறு அவிழ்க்காம நீ என்னதான் வசனம் கேட்டாலும் இயேசுவை பின்பற்ற முடியாது, இயேசுவை விசுவாசிக்க முடியாது, இயேசுவை பின்தொடர முடியாது. இந்த உலகம் என்கிற அசுத்தம் அதுல உன்னுடைய நீ கயிறை கட்டி வச்சிருக்கிற, உன்னோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. நீ அந்த கட்டை அவிழ்த்தால் மட்டுமே இயேசுவை பின்பற்ற முடியும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்றதான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மட்டுமல்ல, அதை அனுபவிப்போம், அதோடு முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதை விட்டு விட்டு வரணும். இதே போல உலக ஆசீர்வாதங்களை நன்மைகள் இயேசு தரும் பொழுது நம்ம அனுபவிக்கிறோம். அதை அனுபவிச்சாலும் அதை விட்டுட்டு இயேசு தான் பின்பற்றணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். சீசத்துவம். இயேசு சீசர்களை உருவாக்க சொன்னார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது பாருங்கள், ஒரு மனிதன், அதே மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அதிகாரி, ஒரு ஆபீசர், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவன், அவன் சொல்கிறான், நான் அதிகாரம் உள்ளவன், எனக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது, நிறைய அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நான் ஒரு பாத்திரன் அல்ல, நான் யாரு கிடையாது, எனக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை. அவனுடைய அந்த அதிகாரம் என்கிற அந்த இடத்தை அவன் விட்டுட்டு சொல்றான் பாருங்க, எனக்கு என்ன அதிகாரம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் ஒரு பாத்திரன் அல்ல. அப்போ இயேசுவோடு கூட இருக்கிறனா, இயேசுவை பின்பற்றணும்னா, இந்த உலகத்தில் நமக்கு உலக குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதிகாரம், பெருமை, மேன்மை, உயர்வு, அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. இயேசுவை பின்பற்றணும்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, அது தாழ்மை. அல்லேலூயா. மேட்டிமை, பெருமை என்கிற மையை எடுத்து விட்டு தாழ்மை என்கிற மை இருந்தா மட்டுமே இயேசுவை பின்பற்ற முடியும். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நாம் இறுதி வரை இயேசுவை பின்பற்றும். தாழ்மை, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஒரு பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, இது தப்பு என்று சொல்லும் பொழுது முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, எதிர்க்க கூடாது. சத்தியத்தை சொல்லும் பொழுது, இது சத்தியம், இது என்னது, இதுதான் சத்தியம், இது வசனம், வசனத்தை எதிர்க்க கூடாது, வசனத்துக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, கீழ்ப்படியணும், ஒப்பு கொடுக்கணும், சரிதான், கண்ணீர் விடணும், கதறணும், இருதயம் உடையணும், நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் இயேசுவை பின்பற்றேன், வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கணும். அதற்கு பதிலாக முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருக்க கூடாது, தாழ்மை வரணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒன்று சொல்கிறேன், ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கடைசி வரை, அதை இயேசு சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
ஆமென் சொல்லுங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். ஆவியில எளிமை, தாழ்மை இருப்பவர்கள் மட்டுமே இயேசுவை கடைசி வரை பின்பற்ற முடியும். பெருமை, மேட்டிமை என்ன முடியவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. இந்த உலகத்தில் பவுல் சொல்கிறார், என் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று கருதுகிறேன். அவருக்கு நிறைய மேன்மை இருந்தது, பெருமை இருந்தது. நான் பரிசேயன், நான் ஒரு இஸ்ரவேலன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், எத்தனையோ மேன்மை இருந்தது. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு தாழ்மை. சென்னையில் ஒரு பெரிய ஒரு சபையில ஒரு நாள் ஒரு விசுவாசி அந்த சபையில காலையில் ஆராதனைக்கு வந்தார். காலையில் வரும்பொழுதே அவர் ரெஸ்ட் ரூமுக்கு அவரு இந்த பாத்ரூமுக்கு அவரு உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைந்து ஷாக் ஆயிட்டாரு. அந்த சபையில இருந்த ஒரு டாக்டர், அந்த பட்டணத்தில் அறியப்பட்ட ஒரு டாக்டர், அவர் அந்த டாய்லெட்டை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். உடனே ஓடோடி பாஸ்டர் போய் சொல்லுகிறார், பாஸ்டர் அவர் டாய்லெட்டை சுத்தம் பண்ணுகிறார். பாஸ்டர் டவர்னர் உடனே அவர் சொன்னாராம், பாஸ்டர் என்னை தடை பண்ணாதிருங்கள், இந்த டாய்லெட் நான் சுத்தம் பண்ண என்னை தடை பண்ணக்கூடாது. கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், நான் செய்வேன். அவர் ஒரு பெரிய மருத்துவ அதிகாரி. நான் சொல்வது ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்பொழுது டாக்டர்ஸ் ரொம்ப குறைவான எண்ணிக்கையுடையவர்கள். அவர் அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மருத்துவ அதிகாரி. ஆனால் அந்த திருச்சபையில் அவர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை தொடங்குவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னால வந்து அவர் அந்த டாய்லெட்டை எல்லாம் சுத்தம் பண்ணுவாராம். ஒவ்வொரு வாரமும் அதை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. தாழ்மை, அந்த தாழ்மை ஆண்டவரை பின்பற்ற அந்த இருதயத்தில் அந்த தாழ்மை இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய வசனத்தை, உபதேசத்தை கைக்கொள்ள முடியும். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். யார் உபதேசத்தை கேட்க முடியும்? யார் ஆலோசனை கேட்க முடியும்? இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்கள் மட்டுமே உபதேசம், ஆலோசனை கேட்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரை பின்தொடர வேண்டும். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்மை பின்பற்ற எங்களை அழைத்த தேவன். இந்த உலகத்தில் இடரல்கள் உண்டு, கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்கு எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களை நடத்துங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்த ஆண்டவரே, முடிவறிந்த நிலைத்திருப்பனை ரட்சிக்கப்படுவான். நாங்கள் பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. அழியாத கிரீடத்தை பெறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் வந்து அந்த பலனை பெறணும். உம்மை பின்பற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் ஆசீர்வதிங்க. கையின் வேலைகளை ஆசீர்வதிங்க. போய்க்கல் வருதிலும் பாதுகாப்பு. உலகத்தில் உள்ள ஆபத்து, தீமை, கொள்ள நோய்க்கு விலக்கி காத்து உம்முடைய கிருபையினால் யாவரையும் அற்புதமாய் நடத்துங்க. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுங்க. தெய்வ சமாதானம் யாவரையும் ஆளுகை செய்வதாக தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களுடைய மாலை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.